சிறிய ரக ராக்கெட் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் வெடிகுண்டுகள் மூலம் மணிப்பூரில் பயங்கரவாதிகள் மீண்டும் வன்முறையை தூண்டியுள்ள நிலையில் முதல்வர் பிரேன் சிங் 2 முறை மாநில ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்தது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. மணிப்பூரில் ட்ரோன்கள் மற்றும் சிறிய ரக ராக்கெட் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் என சமீப நாட்களில் கவலைக்குரிய வகையில் மீண்டும் வன்முறை அதிகரித்துள்ளது. நிலைமை குறித்து முதலமைச்சர் பிரேன் சிங் காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் அரசியல் ரீதியாக மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு பதற்றம் அதிகரித்துள்ள தற்போதைய நிலவரம் குறித்து மத்திய அரசுக்கு தகவல் அனுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார் முதலமைச்சர் பிரேன் சிங். வன்முறைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்க மத்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை முடிவு செய்ய மணிப்பூர் அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் எனவும் கோரியுள்ளதாக தலைநகர் இம்பால் அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. அசாம் ரைபிள்ஸ் மற்றும் உளவுத்துறை என பல்வேறு அமைப்புகளும் மணிப்பூரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. ட்ரோன் வெடிகுண்டு தாக்குதல் மற்றும் சிறிய ரக ராக்கெட் ஏவுகணை தாக்குதல் என புதிய சிக்கல்கள் உருவாகியுள்ள நிலையில் அவற்றையும் தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க முதல்வர் பிரேன் சிங் விரும்புகிறார். ட்ரோன்கள் பறப்பதை தடுக்க ஜாமர் உள்ளிட்ட கருவிகளை பயன்படுத்தவும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தவும் உத்தரவிடுமாறும் அவர் கருதுகிறார். முன்பு துப்பாக்கிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது சிறிய ரக ராக்கெட் ஏவுகணைகளை பயன்படுத்துவது பிரச்சனையை மிகுந்த சிக்கலாக்குகிறது என ஆளுநரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பிரச்சனையை எதிர்கொள்ள நவீன கருவிகள் மற்றும் ஆயுதங்களை வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க ஆளுநருக்கு ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேன் சிங் ஆளுநரை சந்தித்தபோது ஆளும் கூட்டணியை சேர்ந்த அமைச்சர்களும் ராஜ்பவனுக்கு சென்றனர். ராஜ்பவன் செல்லும் முன்பு மணிப்பூர் ஆளும் கூட்டணியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் பிரேன் சிங் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது.